ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கேவுக்கு கடுமையான ஒரு சிக்கல் ஒன்று வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு சைடு சிக்கலாக இருந்தாலும் இன்னொரு சைடு மழை வந்துச்சு அப்படின்னா அது வந்து சிஎஸ்கேவுக்கு ஃபேவராக தான் வந்து முடியும். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பரவலாக மழை பெஞ்சிட்டு இருக்க காரணத்தினால சில போட்டிகள் இந்த ஐபிஎல் நடக்கிறதே சம்மரில் தான் நடக்கும். மழையினால மேட்ச் ரத்தாகிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரேரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் வந்து ரத்தா இருக்குது. அதுவும் வந்து குஜராத் ஆடக்கூடிய போட்டி தான் ரத்தானுச்சு. கேகேஆருக்கும் குஜராத்துக்கும் இடையான போட்டியும் மழையினால் கைவிட்டுட்டாங்க. அடுத்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் குஜராத்துக்கும் இடையே நடக்கிற இந்த போட்டியும் பார்த்தீங்கன்னா மழையினால் வந்து ரத்தாயிருச்சு. இதனால வந்து ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் 1 பாயிண்ட் வாங்கி 15 பாயிண்டோட 3வது அணியாக பார்த்தீங்கன்னா பிளே ஆஃபுக்கு வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஒரு வேளை யோசிச்சு பாருங்க, இந்த கேம் மட்டும் நடந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து தோத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் அவங்க 14 பாயிண்டோட தான் வந்து இருப்பாங்க. சிஎஸ்கே அவங்களும் வந்து கிட்டத்தட்ட சேம் பொசிஷனில் தான் வந்து இருப்பாங்க. அப்போ வந்து அடுத்த கேமில் வந்து சிஎஸ்கேவும் போகலை, எஸ்ஆர்ஹெச்சும் போகலை அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக சிஎஸ்கே வந்து ஆடலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பாட் மட்டும்தான் வந்து காலியாக இருக்குது, அந்த 4வது இடம். ஒருவேளை சிஎஸ்கே வந்து ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில் வந்து நல்லா ஆடி ரன் ரேட் இன்னும் கொஞ்சம் உயர்த்தி மேலே போவதற்கான வாய்ப்பும் இருக்குது, இல்லை 4வது இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ தற்போதைய சூழலில் சிஎஸ்கே 3வது 4வது இடம் வந்து பிடிக்கலாம். ஆனால் அதற்கு வந்து ஆர்சிபி வந்து தோற்கடிச்சாகணும். இப்போ இதில் வந்து சிஎஸ்கேவுக்கு மழை குறுக்கிட்டுச்சு அப்படின்னா நல்ல விஷயம் தான் சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து சிஎஸ்கே வந்து 14 பாயிண்ட்ஸில் வந்துருக்காங்க. இப்போ மழை குறுக்கிட்டு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா 15 பாயிண்ட் வாங்கி சிஎஸ்கே பிளே ஆஃபுக்கு வந்துடுவாங்க. இன்னொரு புறம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆர்சிபி 13 பாயிண்ட் மட்டும் தான் வாங்குவாங்க. அப்போ வந்து மழை குறுக்கிட்டுச்சு அப்படின்னா அது சிஎஸ்கேவுக்கு சாதகமாக தான் ரிசல்ட் வந்து போகும். இன்னொரு புறம் ஆர்சிபி ஹோம் கிரவுண்டில் விளையாடுறது சிஎஸ்கேவுக்கு கொஞ்சம் சிக்கல் தான். ஏன்னா சேப்பாக்கத்தில் ஆடினாங்கன்னா சுற்றி வந்து எல்லோ தான். இப்போ ஆர்சிபி கிரவுண்ட் அப்படிங்கிறப்ப அங்கே எல்லோ இருந்தாலும் எல்லோவுக்கு குறையாமல் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ரசிகர்கள் வந்து இருப்பாங்க. அவங்க ஆர்சிபி வந்து ஜெயிக்கணும், ஆர்சிபி பிளே ஆஃப் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் சீரப் வந்து பண்ணுவாங்க. அப்போ ஆர்சிபி ஹோம் கிரவுண்டில் ஆடுறது ஆர்சிபிக்கு வந்து பெரிய ஒரு அட்வான்டேஜ். அதுலேயும் ஆர்சிபியை நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க கூடாது இந்த சூழலில். ஏன்னா முதல் 8 கேமில் அவங்க வந்து டேபிளில் லாஸ்ட்டாக வந்து இருந்தாங்க. முதல் 8 கேமில் ஆடி ஒரே ஒரு கேமில் மட்டும் ஜெயிச்சாங்க. 7 கேமில் தோல்வியை வந்து சந்திச்சு அவங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இடத்துல வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 5 கேமில் வந்து இப்போ வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து தொடர்ந்து ஜெயிச்சு இப்போ வந்து நல்ல ஃபார்மில் வந்து ஆர்சிபி வந்து இருக்காங்க. அதனால் அவ்வளோ ஈஸியாக ஆர்சிபி அணியை வந்து வீழ்த்திட முடியாது. சிஎஸ்கே தோத்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் 2 சினாரியோ வந்து இருக்குது. ஒரு 2 ஓவர் இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்கே வந்து பேட் பிடிச்சி அதை வந்து ஆர்சிபி சேஸ் பண்ணும்போது 2 ஓவர் மீதி இருக்கிறப்ப சேஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆர்சிபி பிளே ஆஃப் போயிடுவாங்க. இல்லை ஒருவேளை ஆர்சிபி வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி 2வது சிஎஸ்கே ஆடுறப்ப ஒரு 18 ரன்கள் வித்தியாசத்தில் சிஎஸ்கே வீழ்த்திட்டாங்கன்னா ஆர்சிபி பிளே ஆஃபுக்கு போயிடுவாங்க. ஏன்னா ரன் ரேட் வந்து சிஎஸ்கேவோட ஆர்சிபி அதிகமாயிருவாங்க. அப்போ சிஎஸ்கே வந்து தோத்தா கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து 1 ரன் வித்தியாசம், 2 ரன் வித்தியாசம், ஒரு 10 ரன் வித்தியாசத்துக்குள்ள வந்து தோக்கணும். அதே மாதிரி ஆர்சிபி சேஸ் பண்றப்ப ஆர்சிபியை கடைசி ஓவர் வரைக்கும் இல்லை 19வது ஓவர் வரைக்கும் வந்து கொண்டு போய் ஜெயிக்க விட்டாங்கன்னா கூட சிஎஸ்கே தான் ரன் ரேட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து போவாங்க. சரி, இவங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோமே. இன்னொரு புறம் வந்து டெல்லி இருக்காங்களே, லக்னோ இருக்காங்களே அப்படின்னு கேட்டால் டெல்லிக்கு எல்லா மேட்சும் முடிஞ்சு போச்சு. -0.3 வந்து இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே வந்து ப்ளஸில் இருக்கவங்க மைனஸுக்கு போவாங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா லக்னோ வந்து -7 இருக்காங்க, 0.7 இருக்காங்க. அவங்க வந்து ப்ளஸுக்கு வந்து மேலே வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ டெல்லி லக்னோங்கிறதெல்லாம் டம்மி தான். இப்போதைக்கு 4வது டீம் வந்து ஆர்சிபியா சிஎஸ்கேவா. ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்து இருக்க போகுது. ஸோ சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்கன்னா பிளே ஆஃப், தோத்துட்டாங்கன்னா ஆர்சிபி பிளே ஆஃப். நன்றி.